பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். எல்லா பண்டிகைக்கும் முதல்ல நமக்கு ஸ்வீட்டுன்றது தானே முதல்ல ஆரம்பம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். ஏன்னா பொங்கல் கூட வரப்போகிறது இல்லையா, நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்ணோன்றது கற்றுக்க வேண்டாமா சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அது இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் டேஸ்ட் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட வந்திருக்கிறவங்க ஸ்ரீ வித்யான்னு. அவங்க நிறைய விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டுங்க. அதாவது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், 4 பேருக்கும் சரி 40 பேருக்கும் சரி, அவங்கக்கிட்ட என்ன நம்பர் கொடுத்தாலும் சரி, நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸை எல்லாத்தையும் அப்படியே அத்துப்பொடியில் வச்சுருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். ஐ திங்க் இட் ஷுட் பி சக்கரை பொங்கலா அக்கார வடிசல். இட் இஸ் அக்கார வடிசல். இட்ஸ் a merge of சக்கரை பொங்கல் and அக்கார வடிசல். ஸோ அதை பற்றி அவங்க இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா நீங்கள் இவங்களை கேட்டுக்கலாம். Maavadu.in. Authentic home food delivered daily. ரைஸோட இது எப்படி வேக விட்டோம் என்னன்ற ப்ராசஸ் சொல்லிடலாமா? முதல்ல சாதத்துல முதல்ல அரிசி எடுத்துக்கணும். அரிசியில 50-50, பாதி பால் பாதி வாட்டர் அப்படிங்கிற ஒரு ரேஷியோல எடுத்துட்டு, இது 1:4 அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா குழைவான சாதம் வேணும் அப்படிங்கறதுனால 1 கப் ரைஸ் அப்படின்னு போட்டுட்டேன்னா 2 கப்பு பால் 2 கப்பு வாட்டர் வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி குழைவா ஒரு சாதத்தை வடிச்சு எடுத்து வச்சுட்டுருந்தோம். ஓகே, அதை தனியா வச்சுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வெல்லம். இப்போ 1 கப்பு சாதத்துக்கு யூஸ்வலா ட்ரெடிஷ்னலா ஒரு சக்கரை பொங்கல் அப்படின்னு போகணும் அப்படின்னாக்க அவன் என்ன பண்ணுவானாக்கா 3 கப்பு வெல்லம் போடுவாங்க. இப்போனா நம்ம சுகர் எல்லாம் நிறைய குறைச்சதுனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா 2லேருந்து 2.5 அவளோட ஸ்வீட். இப்போ சால்ட் டு டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட் டு டேஸ்ட் 2லேருந்து 2.5 கப்பு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நெய்யை குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3 கப்பு அக்கார வடிசல் அப்படின்னாலே அது நெய் சொட்ட இருக்கிறது தான். அந்த காலத்துல எல்லாருமே நிறைய நெய், நல்ல குட் குவாலிட்டி ஆஃப் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு கொலஸ்ட்ரால், சுகர், பிரஷர் அதெல்லாம் ஒண்ணுமே வரல. ஏன்னா அவங்க எக்ஸசைஸும் பண்ணிடுவாங்க, நல்லா சாப்பிட்றதையும் சாப்பிடுவாங்க. நம்ம இந்த நடுவுல மிக்ஸ் பண்றதுனால தான் நமக்கு பிரச்சனை. கண்டிப்பா. ஸோ இது நெய் 1க்கு 2 நெய் நிச்சயமா வேணும், கண்டிப்பா மினிமம் வேணும். சரி, ஒரு நல்ல சக்கரை பொங்கலோ ஒரு அக்கார வடிசலோ பண்ணணும் அப்படின்னாக்க சோ இது ஏலக்காய், திராட்சை, முந்திரிலாம் ஆல் டு டேஸ்ட், கார்னிஷிங் இதெல்லாம் கார்னிஷிங்க்கு. இது என்ன ஸ்பெஷல் மாசிக்கா. யூசுவலா இந்த ட்ரெடிஷ்னல் சமையல் அப்படின்னாலே இந்த ஜாதிக்காய், குங்குமப்பூ, ஏலக்காய் இது இல்லாம ஒரு ஃப்ளேவரிங்கே கிடையாது நம்ம சமையல்ல. அண்ட் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கூட உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த மாசிக்காய், இந்த ஜாதிக்காய், இந்த ஜாதி பத்திரி இது எல்லாமே கொடுக்கற வழக்கம். ஏன்னா அது உடம்புல இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் வெளியில எடுத்துருன்னு. நம்மலாம் இப்போ இந்த ஸ்வீட்ல அதுல எல்லாம் ஆட் பண்றச்சே நம்மளோட அந்த ஸ்வீட்ல இருக்கிற பேட் குவாலிட்டி இருந்தா அது எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ அதான் கேட்டுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் ஜாதிக்காவை ஆக்சுவலாக பார்த்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்வீட்ல ஜாதிக்காவும் ஆட் பண்றதுன்னு சொல்றது. ஜாதிக்காய் எப்படி அது மர்ஜ் பண்ணி அவங்க எப்படி பண்றாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஜாதிக்காய், குங்குமப்பூ, ஏலக்காய் இதுல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் பண்றதுக்கு இந்த 3 இதுவும் ரொம்ப முக்கியம். ஃப்ளேவரிங்க்கு நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. இந்த வாட்டர் எவ்வளோ விடலாம் வெல்லத்துக்கு? வெல்லம் முழுகிற அளவுக்கு விட்டா போதும். வெல்லம் இல்லமா, வெல்லம் முழுகி ஊரே முழுகிட்டு அது இல்ல, நான் வெல்லம் முழுகிற அளவுக்கு ஜாகரி அப்படி இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். இந்த கப்பு கணக்கெல்லாம் நமக்கு சம்டைம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். இதோ இப்போ நீங்க எவ்வளவு விட்டுருக்கேன் பாருங்க, கொஞ்சம் தான். ஆர்கானிக் வெல்லமா இது இருக்கிறதுனால நான் இப்போ இதை அப்படியே டைரக்டா பண்றேன். இல்லைன்னா முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்னாக்க இந்த வெல்லத்தை இந்த மாதிரி முதல்ல அதை கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு கரைச்சிட்டு நீங்க அதை ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி இதுல இருக்கிற மண்ணெல்லாம் தனியா எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டியது. இப்போ அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. ஸோ நைஸ் கலர். ஆக்சுவலா நம்ம சொல்கிறோம்ல ஆர்கானிக் வெல்லம், நார்மல் பாகு வெல்லம். இதில் எதனால் இது பிரியப்படுறது? அதாவது சுண்ணாம்பு போடுறதுனாலையா இல்லை சுண்ணாம்பு இல்லாததுனாலையா? அதனால நம்ம ஆர்கானிக் வெல்லம் சொல்கிறோமா?
ஆமா. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சுண்ணாம்பு ஒத்துக்காது. ஆர்கானிக் வெல்லம்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றதுனால இந்த மண் எல்லாம் அடியில தங்கி அதெல்லாம் வராது. சோ நமக்கு ஈஸி, டைரக்டா நம்ம அப்படியே போட்டு கடகடன்னு பண்றது ஈஸியா இருக்கு. இல்லனா இத வந்து நல்லா பாக உடைச்சு அதை கரைச்சு வச்சு அதுக்கப்புறம் அதை வடிக்க வச்சு வடிகட்டி திருப்பி அதை எண்ணெயில இருந்து கொதி ப்ராசஸிங் இஸ் மோர். ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் நமக்கு சேவ் ஆகுது. ஓகே ஓகே காட் இட். அவ்வளவுதான். இப்போ நல்லா இது கொதிச்சு நல்லா கம்பி பதம் வரணும். கம்பி பதம். ஓகே. ஆர்கானிக் வெல்லம்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த சுண்ணாம்பு போடுறதுனால வர கம்பி பாகு வந்து இந்த கம்பி பாகு பதம் வராது. ஆனால் கெட்டி ஆகும்போது கெட்டி நல்லா ஆகிடும். நீங்கள் அணைச்சிட்டேன்னா அதோட கெட்டி வந்து ரொம்ப நல்லா கெட்டியாகுது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு கேட்குறேன்னா, நாளைக்கு அவங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னடா இவங்க சொன்னது ஒன்று பண்ணது ஒன்றுன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டிப்ஸாக கேட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எங்கே நான் தப்பு சொன்னாலும் நீங்கள் அது கரெக்ட் பண்ணணும். அந்த பதம் வந்து கரெக்டாக நமக்கு எப்படி தெரியுன்றதை நம்ம இப்போ நான் காமிக்கிறேன் அந்த பதத்தை. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஓரத்தில் இந்த மாதிரிலாம் செடிமெண்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த பாகு சேர்ந்தா நல்லா ஃபுல் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இதோட ஃப்ளேவரிங் வாசனை ஃபர்ஸ்ட் கிளாஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வாசனை வருது தான் பதம். ஓகே. அண்ட் இந்த மாதிரி இல்லாம நல்லா இந்த 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 பபிளே இப்படி எடுத்தானாக்க இந்த மாதிரி தண்ணி ஆகாது. ஸோ the consistency தான் crystallized ஆயிடும். got it. ஓகே. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பதம் அண்ட் அதோட ஃபினிஷ் எப்படி இருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் எல்லாம் ஒன்றா நீங்கள் சேர்ந்து போடும்போது அதோட டேஸ்ட்டோ ஃப்ளேவரோ நம்மளால் வந்து சாப்பிடும்போது என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு யார் வந்து இது ஆக்சுவலாக வந்து சொல்லிக் கொடுத்தது? எனக்கு எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் பண்றதை நான் பார்த்துருக்கேன். எங்க அம்மா வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் சமையல். சூப்பர். ஸோ எங்க அம்மா பண்றச்சே பக்கத்துலேயே இருந்து பார்த்ததுல தான் எனக்கு இதெல்லாம் கற்றுண்டு நைஸ் பண்றது. ஸோ அவகிட்ட கொஞ்சம் எங்க அம்மா கிட்ட தான் அந்த ஜாதிக்கா மாசிக்கா அந்த ஏலக்காய் வந்து இன்டைஜஷன் சரி பண்றதுக்கு தான் ஏலக்காய். நம்ம இன்டைஜஷனா இருக்குனாக்க நம்ம ஈரோ சாப்பிட்றத விட ஒரு முழு ஏலக்காய் தோலோட கடிச்சு சாப்பிட்டோம்னாக்க அது டைஜஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் கேட்டுக்கோங்க, இந்த டிப்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சாப்பிட்டா டக்குன்னு ஈனோ போட்டோமா 7 செகண்டில் சரியாக வச்சா நம்ம போகிறோம். பட் அப்படி இருக்க வேண்டாம், அதை விட சீக்கிரமாக ஏலக்காய் சரியாயிடும். அதான். ஸோ அது இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஐ திங்க் அம்மா உங்கள் மதுரை நான் இங்கே ஐ திங்க் அடுத்த இதுக்கு நான் வர சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா அவங்கக்கிட்ட நிறைய விஷயம் நான் வாங்கிக்கலாம். ஆமாம். அண்ட் முன்னாடி இருந்த பபிளுக்கும் இப்போ இருக்கிற பபிளுக்கும் வித்தியாசமே. ஆமாம், நல்லா தெரியுது டிஃப்ரென்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதுதான் அது இருக்கு. நைஸ். ஸோ பொங்கலுக்கு அக்கார வடிசல், சக்கரை பொங்கலுக்கும் அக்கார வடிசலுக்கும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அது வந்து நான் எதுக்குன்னா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எனக்குமே இதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பால் பாதி இது பாதின்னு சொன்னேன்ல. ஆனால் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. நம்ம வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்றது என்னென்னா ரைஸை நல்லா குழைவாக வைக்கிறதுன்றது, அது வாட்டரில் எப்பயும் வைக்கிறது. ஸோ 1க்கு 3 தண்ணி அப்படின்னு சொல்கிறத விட 1க்கு 4 இல்லை 4.5 பங்கு தண்ணி விடுவோம். ஆனால் நீங்கள் பாலில் வேக ஒன்றுன்னு சொல்லும்போது தான் அந்த ஃப்ளேவர் எந்த மாறுறது எப்படி இருக்குது. தண்ணி அப்படிங்கிறச்சே இந்த டேஸ்ட்டு குறைச்சலாகுது. பட் பாலில் நம்ம வேக வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க பாலும் வெல்லமும் சேர்ந்தாலே அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அண்ட் மொத்தமாகவே பாலை விட்டு நம்ம வேக வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வேக வச்சா சாதம் குழையாது, வேகாது. அதனாலதான் பாதி பால் பாதி வாட்டர். ஓகே ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயம்தான் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு குட்டி சேஞ்சஸ், குட்டி டிஃப்ரென்ஸ். அதாவது பாலில் வேக விட்டால் அக்கார வடிசல் கரெக்டாக நான் சொல்கிறது. தண்ணியில் நம்ம போட்டு ரைஸ் ரெடி பண்ணி இந்த பாகை வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து சக்கரை பொங்கல். அதில் ஐ டோன்ட் திங்க் வந்து நெய்க்கு வந்து அவ்வளோ வேலை இருக்காது. பட் இதுக்கு வந்து அக்கார வடிசல்ன்ற போது அவங்க சொன்ன மாதிரி தான், நெய் சொட்ட சொட்ட அது சாப்பிட்டா தான் அது அக்கார வடிசல்னு பேரும். ஸோ நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம அப்புறம் போக போக பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ எவ்வளோ திக்காயிடுச்சு. ஓகே. இப்போ திக்காண்டு இங்கே கடைசி வரைக்கும் பபிள்ஸ் ஆரம்பிச்சு. கலர் வந்து யூஷுவல் பாக விட கொஞ்சம் டார்க்கிஷாக இருக்கு. ஆமாம். ஸோ அதுவுமே நமக்கு வந்து தெரியுது டிஃப்ரென்ஸ் ஆர்கானிக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு. ஆமாம். இங்கே பாருங்க, இப்போ இது பாக ஆயிடுச்சு. சூப்பர். இது இப்போ தண்ணியா இல்லை. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி திக்காயிடுச்சு. இது இப்படி எடுத்தா அப்படி இதுதான் எனக்கு வந்து தெரியணும். பிகாஸ் நான் எங்கள் பாட்டி பண்ணும்போதுலாம் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஒரு தண்ணி வச்சுட்டு ஒரு கப்பில்
அதில் விட்டு அது வந்து நல்லா வருதா அப்படின்னு பார்க்கறது உண்டு. பட் அது இந்த ஆர்கானிக் வெல்லத்தில் கொஞ்சம் வர்றது கஷ்டம். எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர். அந்த இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வராது, பட் நம்ம பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எவ்வளோ பபிளாக இருக்கு பாருங்க. இதை நம்ம வந்து இப்படியே நம்ம முடிச்சுக்கலாம். ஓ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம பேசிக்காக இதுதான் மேட்டர். இவ்வளோதான், இந்த பாகு தான் மேட்டர். பாகுக்கு அப்புறம் இப்போ இதை ஸ்மாஷ் பண்ணுறது. இதை இப்போ வந்து இவ்வளோ திக்காக இல்லாமல் இதில் வந்து கொஞ்சமாக பாலோ இல்லை கொஞ்சம் வாட்டரோ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே ஆட் பண்ணிட்டோம்னாக்கா, ஏன்னா இது கலக்கரிச்சி கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக அதை பண்ணுறோம். இல்லைன்னா இவ்வளோ திக்காக நம்ம போட்டோம்னா இந்த சூட்டுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். அது தனியாக கட்டி தனியாக அது தனியாக. நம்ம ஆற வைக்கிறதே வந்து ரொம்ப ஆற வைக்க வேணாம்ல, அந்த சூட்டில் அப்படியே மஸ்டாக இது வந்து. ஆமாம், இதை வந்து எப்போவுமே நம்ம வந்து எது சூடாக அந்த இதில் ஆட் பண்ணுறோமோ ஒன்றோட ஒன்று எப்போவுமே அது வந்து ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பேசிக்காக நம்ம வந்து கொஞ்சம் தயிர் சாதம் மாதிரி. எக்ஸாக்ட்லி ரைட். நான் இன்றைக்கி சும்மா வாட்டர் கொடுக்குறேன், நீங்கள் பால் வேணும்னா பாலையும் விட்டுக்கலாம். அது இன்னும் நல்லா நமக்கு ஆகிடும், இன்னும் க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும் பேசிக்காக. அவ்வளோதான். எல்லாரும் இந்த அவசர காலத்தில் அவசரமாக எல்லாம் முடியணும் பண்ணணும் அப்படிம்போம். ஸோ அந்த அவசரத்தில் சில டைம் என்னாகும், நம்ம கொஞ்சம் ஓவராக கூட பாவை வந்து வச்சுடுவோம். அப்படி இருக்கும்போது அதை வந்து சரி பண்ண முடியுமா, இல்லை அது பண்ணுறது திருப்பி இதுதான் இது ஏன்னா அதை திருப்பி ஒரு தண்ணி விட்டு அதை திருப்பி கொதிக்க வச்சாலும் அது நமக்கு முன்னாடி வர மாதிரியான கரெக்ட் பதம் வராது. அதுக்கு தான் நம்ம இப்போ ஆர்கானிக் போகுது. ஆர்கானிக்ல நீங்க கம்பி பதம் இப்போ இது மாதிரி திக் க்ரீமியா ஒரு பதம் வந்திருக்கு இல்லையா, இது வரும். இது வந்து உங்களுக்கு ஒட்டாது. ஸோ அதுல ஒட்டிடும். நல்லா ஒட்டி கரண்டியே நம்மளால எடுக்கவே முடியாது. கரண்டியை எடுக்க முடியாது, ஏனத்தையும் எடுக்க முடியாது. அதோட சண்டை போட்டு ஒரு 3/4 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடும். 10 நிமிஷம் விட்டா கூட காலி ஆயிடும். ப்ளீஸ். அப்போ ஐ திங்க் இது சேஃப். எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃபாக ஆர்கானிக் வெல்லம் நம்மளோட டயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியது. அதான். இப்போ இதை நம்ம இதோட சேர்த்து போட்டு விடுறோம். போட்டுட்டு விட்டு மணி உள்ள மட்டும் நல்லா விடுங்க. ஒரு பாதி நெய்யை விட்டுட்டு பாதியை வச்சிடணும். ஸோ இப்போ இந்த நெய்யை இது இழுத்துன்றோம். ஸோ இது திருப்பியும் லைட்டாக நம்ம கொதிக்க விடணும், நல்லா பண்ணணும். பார்க்க அப்படியே ஒரு மர்ஜர் மிக்ஸு எல்லாம் அப்படியே. ஸோ எனக்கு இதில் ஒரே ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் பாலில் வேக விடணும் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக இந்த பாகில் ரொம்ப பால் போட்டு இது பண்ணாலும் சில டைம் திரிய ஆரம்பிக்கும்ல. ஸோ அது வந்து நம்ம தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணுமா? யூஸ்வலாக கம்பி பாகு வச்சாச்சு அப்படின்னாக்க தெரியாது. ஓகே. அந்த வெல்லத்தை கரைச்சி அதில் பால் விட்டாதான் தெரிஞ்சுப்பேன். ஓகே. ஸோ பாலில் யூஸ்வலாக நார்மல் வெல்லம் போட்டாலே பால் தெரியாது. ஜாஸ்தி வெல்லம் போட்டால் இப்போ 1:3 நம்ம ரேஷியோ போடுறோம் இல்லையா, போட்டால் தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். பட் பாலுன்னு வந்து நம்ம அடுப்பில் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கும்போது பாயசமாக பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது எதுவும் தெரியாமல் இருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுவோன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் வந்து கேட்குறேன். இதெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதெல்லாம் கேட்குறேன். இனிமேல் நம்ம பார்க்க வந்து கலரி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நெய் இருக்கிறதுனால பாத்திரம் அடியில் ஓட்டாது. ஓகே. நம்ம அப்பப்போ கலரி விட்டால் போதும். சரி, இதெல்லாம் நான் வந்து எங்கெல்லாம் சாப்பிட்ருக்கேன்னா 2 விஷயம் சாப்பிட்ருக்கேன். ஒன்று சக்கரை பொங்கல், இன்னொன்று புளியோதரை. எங்கே நம்ம ஜென்ரலாக சாப்பிடுவோம், பெருமாள் கோயிலில் பிரசாதமாக கொடுக்கும்போது அதுக்காகவே பின்னாடி நிற்போம் நம்மலாம். நிச்சயமாக. ஸோ அந்த டேஸ்ட்டு தான் இது வருமா? அந்த டேஸ்ட்டு தான் வருமானாக்க அவ்வளோ நெய் விட்டால் நிச்சயமாக அந்த டேஸ்ட்டு வரும். Let us see today. நம்ம அந்த அளவுக்கான நெய் நம்மளால அவ்வளவு விட முடியாது. இல்ல ஒரு அளவுக்கு வரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ளேவரிங் அப்படிங்கறத ஆட் பண்ண போறோம். அந்த கோயில்ல பண்றதுக்கான இந்த ஜாதிக்காய், இந்த ஏலக்காய், இந்த அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ரான், இதை போட்டாலே அதோட ஃப்ளேவரிங் உங்களுக்கு. இப்போ வந்து நெய்யும் வெல்லமும் கலந்தாலே உங்களோட வாசனை எப்படி அது தனி, அது எங்கே போடுது. அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணி பார்த்தா அதோட வாசனை கண்டிப்பாக நல்லா இந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பொங்கலுக்காக. ஆமாம். ஸோ பொங்கலுக்கு பால் பொங்கரிச்சே நம்ம அரிசி போடுறது இல்லையா, போட்டு அந்த மாதிரி. ஸோ பொங்கல்ங்கிற கான்செப்ட்லேயே பால் அப்படிங்கிறது இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டு அண்ட் அந்த ஃப்ளேவரிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாட்டி பொங்கலுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் அசத்திடுங்க எல்லாரையும். ஆமாம். நம்ம பாதி நெய்யை வச்சோம் இல்லையா, நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ண போகிறோம்.
ஃபுல்லா இல்லைனாலும் Akkara கொஞ்சம் Adisal. ஆமா கொஞ்சமா நம்ம வந்து இதை ஆட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா. சரி, இப்போ இது பேசிக்காக அது நெய் பிரியணும் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுவா இல்லையே? ஆமாம், யூஸ்வலாக இதுலேயும் இந்த நெய்யை உள்வாங்கிக்கும். உள்வாங்கி அது நல்லா ஆக ஆரம்பிச்சு நெய் வெளியில ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். ஸோ நெய் வெளியில வந்து அதான் பதம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக எடுத்துன்னு அர்த்தம். பாரம்பரிய சமையல் அப்படின்னு எடுத்துட்டாலே அதெல்லாம் அந்த காலத்துல அவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா பண்ணிருந்தாங்க. எக்ஸாக்டா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இட்லி பண்றோம் அப்படின்னாக்கா கூடவே அவங்க வந்து நல்லெண்ணெயில கடுகு போட்டு வெடிக்க வச்சு அந்த எண்ணெயை இட்லி மேல விட்டுன்னு தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த உளுந்தோட அந்த கேஸ் வயிற்றுல அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டா வயிறுக்கு நமக்கு டைஜஷன் சரியா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏலக்காய், ஜாதிக்காய், நம்ம பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் யூஸ் பண்றோம். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. எக்ஸாக்டா. ஸோ தி காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் தி இன்க்ரீடியன்ட்ஸ் மேட்டர்ஸ். அதான் அது வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி அந்த காலத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியாது. டு சம் எக்ஸ்டென்ட் நம்மளால வந்து எவ்வளோ வந்து யூஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது நீங்கள் வீட்டில் பாருங்கள், வீட்டில் பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இல்லையா நம்ம ஒவ்வொரு ஒகேஷனுக்கும் நம்ம எப்போயாவது சக்கரை பொங்கல் போடுறோம். மாவடுல போடாமல் இல்லை, பொங்கல் போது கூட நாங்கள் சக்கரை பொங்கல் போட்டு தான் நாங்கள் வந்து தரோம். வெண்பொங்கலும் சரி, சக்கரை பொங்கலும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணி 4 பேர் கொடுங்க. எப்படி இருக்குன்றத எங்களுக்கு ஷேர். இப்போ இதில் இருக்கிற நெய் எல்லாமே உள்ள எடுத்து இல்லையா? இப்போ அடுத்தது ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் அதுவே ப்ராசஸ் ஆகி நல்லா சுண்டி அந்த நெய் வெளியே வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ரைஸும் அந்த வெல்லமும் சேர்ந்துடுச்சு. ஆக்சுவலாக வெல்லம் நெய் எல்லாம் அது ஒரு பைண்டிங்காக எடுத்து. ஆக்சுவலாக இட் இஸ் நைஸ், இட் இஸ் லுக்கிங் நைஸ். ஸோ அந்த கலரும் அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வரும். நெய் நல்லா லைக் தனியாக வருதுன்னு சொல்லுவோம். ஆமாம், அந்த மாதிரி வந்தாச்சு. ஏலக்காய் எப்போ போடலாம்? இப்போ தான் ஏலக்காவை ஆட் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம. சும்மா கார்னிஷிங். அது ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டு. இப்போ நான் வந்து பச்சைக்கற்பூரமும் நான் வந்து சாஃப்ரானும் இப்போ போடலை. வேணா போட்டுக்கலாம். பட் அது போட்டால் அதை விட ஒரு பெஸ்ட்டாக இல்லை. இது இன்னும் கொஞ்சம் போடலாமா? நல்லா போடலாம். போட்டுட்டு ஓகே, இதையும் போட்டுட்டு நம்ம இங்கே வந்து வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் நெய்யில் அப்படியே நம்ம ஆமாம் அதை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதுதான். காட் இட். சூப்பர். ஆட் பண்ணால் இப்போ இந்த நெய் மேலாக எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? சூப்பர். அதுதான் பதம். சூப்பர். யம். ஏலக்காய் பொடி அப்படிங்கிறது நம்ம போட்டுட்டாலே அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது இருக்குது எவ்வளோ சாப்பிட்டாலும். சூப்பர். நான் இப்போ ஐ திங்க் கொஞ்சம் டேஸ்ட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னாடி சுவாமிக்கு காமிச்சிட்டு வந்துடலாமே. ஸோ நைவேத்தியம் காட்டியாச்சு, சாப்பிடலாமா? இப்போ நன்னாவே சூடாக இருக்க போகிறது. ஓகே, நான் கொஞ்சம் முந்திரியோட, திராட்சையோட, ஆமாம், அப்படியே நெய்யோட நல்ல சாரி இதை நான் கொஞ்சம் வச்சு பண்ணி சாப்பிட்றேன். No words. அதாவது நிஜமாவே அக்கார அடிசல்னா இதான். அதாவது நெய், ரைஸ் அண்ட் மில்கோட அந்த காம்பினேஷன் வித் ஜாகரி, இட் இஸ் டூ குட். ஐ மீன் ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ் டு அப்ரிஷியேட். பட் ரொம்ப நல்லா இருக்குது.